ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிப்பெற்ற பங்களாசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஆப்ஷன்ஸ் ட்ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் அபாயகரமானது. உங்களுக்குன்னு ஒரு சுயமாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டு மட்டும் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்துட்டு நிலைத்து நிற்க முடியும். அதுவும் ஒரு டிசிப்ளின், அதாவது ஒரு கன்சிஸ்டன்சி அப்படின்னு வேணும். அதனால ஓவர் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணிட்டணும். ஆப்ஷன் பையர் அண்ட் செல்லர் ரெண்டு பேருமே நீங்கள் மார்க்கெட்டில் ரியாக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் இதில் சஸ்டெயின் பண்ண முடியும். பையர் அப்படின்னு மட்டும் நீங்கள் இருக்க வேண்டாம். இதில் மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ்னு எடுத்துட்டோம்னா ஒன் சைட் மார்க்கெட், வால்டைல் மார்க்கெட், சைட்வே மார்க்கெட், இந்த 3 மார்க்கெட்டையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ண வாய்ப்பாக இருக்கும். அதனால் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ண முடியலன்னா ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். மார்க்கெட்டை பொறுத்தவரை இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டாளர்கள் தான் எப்போவுமே பெரிய லெவலில் உறங்கினாலும் அது ஒரு பேசிவ் இன்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சரி, மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு ஹியூஜ் கேப் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேப் அப் எதனால் ஏற்பட்டது அப்படின்னா, இது ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்னால. நமக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்த ஒரு வர்த்தக போர், அதாவது வரிக்கு உண்டான போர்லன்னு சொல்லுவாங்க. அந்த வரி நமக்கு ஒரு சலுகை கொடுத்துருக்காங்க அமெரிக்கானால. இதனால நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால நமக்கு ஏற்றுமதியோட வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது தான், அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான். அதனால நமக்கு அதிகப்படியான வரியை போட்டதை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இதை மார்க்கெட்டை ஒரு பாசிட்டிவாக எடுத்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வரி நமக்கு போடுவேன்னு சொல்லும்போது இறங்கின தன்மைக்கும் வரி சலுகை கொடுக்கும்போது ரியாக்ட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது ஒன்று நம்ம எடுக்கணும். அது போக மார்க்கெட் இதை ஒரு குட் நியூஸாக எடுத்து இன்னைக்கு ஒரு ஹியூஜ் கேப் அப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஹியூஜ் கேப் அப் பண்ணினது மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகலை அப்படின்னு எடுத்திருக்கோம். இது மார்க்கெட் நியர்பை நமக்கு லைஃப் ஹை கிட்ட ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் நமக்கு ஒரு லைஃப் ஹையாக நமக்கு இருக்கிறது. அதாவது இப்போ சமீபத்தில் ஹை. இப்போ இந்த இடத்துல இந்த மாற்றம் வந்தது, இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. இதை ஒரு ப்ராஃபிட் புக்கிங் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நமக்கு நேற்று நிஃப்டி பொறுத்தவரை வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருந்தது. அப்போ அதோட தன்மை இங்கே என்ன ரியாக்ட் ஆயிருக்குன்னு தெரியும். அது போக மார்க்கெட்டில் இது பியூர் நமக்கு பேஸ்ட் ஆன் நியூஸ். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கனவு வரும். நேற்று மட்டும் நம்ம ₹1 ப்ரீமியம், ₹3 ப்ரீமியம் ஒரு 10,000க்கோ 50,000க்கோ 1,00,000க்கோ எடுத்து வச்சுருந்தா இன்றைக்கெல்லாம் பல மடங்கு ஆயிருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்கும். அப்படின்னா யாருக்கெல்லாம் தோணுச்சோ அவங்க ஷேர் மார்க்கெட்டில் நிலை பெற முடியாது அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆசையாக தான் இருக்கும், பார்க்கும்போது எல்லாம் ஆசையாக தான் இருக்கும். ₹3 எடுத்த ப்ரீமியம் 300 ஆயிருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு அதெல்லாம் தோணலாம். ஆனால் அந்த எண்ணம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஏன்னா இது நம்ம நினச்சதுக்கு அப்பாற்பட்டு நடந்திருக்கு. எப்போவுமே ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஜாக்பாட்னா, நடக்காத விஷயம் நடந்தால் ஜாக்பாட், நடக்கும் அப்படின்னு தெரிகிற விஷயம் பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரு பெரிய இம்பேக்டே இருக்காது. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒரு எதிர்பார்ப்பு உண்டாக்காது. ஒரு விஷயம் தெரியாத ஒன்றோ நடக்காத ஒன்றோ நடக்கும்போது அதில் ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகும். அந்த எதிர்பார்ப்பு உண்டாகிறது தான் ஆப்ஷன் பையருக்கு தேவை. எப்பெல்லாம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கோ அது ஆப்ஷன் செல்லருக்கு தேவை. ஸோ அதனால இந்த இடம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையை ரியாக்ட் பண்ண வேண்டியது. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே இதற்கு முன்னாடி வர்த்தகம் நடந்திருக்கும்லவா, அப்போ அந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனதுலேருந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அப்போது மார்க்கெட்டை ஒரு நாள் 2 நாள் சர்வசாதாரணமாக ட்ரேட் பண்ண விட்டுருங்க. இதில் போய் நம்ம மார்க்கெட்டில் ஒரு டிசைடிங் ஃபேக்டர் கொண்டு வர வேண்டாம். இப்போ மார்க்கெட் எப்படி போகலாம், ஏன்னா இந்த கேப் அப்போ ஒரு பாசிட்டிவ் நியூஸை தக்க வச்சிருக்கணும், அதை தக்க வைக்கல. அதே மாதிரி ஓப்பன்லேருந்து நல்ல மார்க்கெட் இறங்கியிருக்கு. அப்போ ஒரு நாளோட ரேஞ்சு நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு 200 to 300 புள்ளிகள் தான் இப்போ இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருந்து நமக்கு எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதே போல் இப்போ சமீபத்தில் ஒரு சப்போர்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டெக்னிக்கலாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த இடம் மார்க்கெட் இந்த இடத்துக்கு மேலே போனதுக்கெல்லாமே இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, இதைத்தான் ஒரு சைடுவே மூமெண்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் ஒரு சைடுவேக்குள்ளே பேரல் ஏரியாவாக இருந்திருக்கு. இப்போ மார்க்கெட் அந்த இடத்துல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட்
இப்போ நம்ம ஒரு ட்ரெண்ட் டிசைடிங் ஃபேக்டராக கொண்டு வரோம்னா ஒன்று 26,300க்கு மேலேயே தொடர்ச்சியாக நிஃப்டி வந்துட்டு நமக்கு க்ளோசிங்ஸ் கிடைக்கணும். அப்போ தான் இது வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 25,500க்கு கீழே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் மாறலாம். அதனால மார்க்கெட் இந்த பேரல் ஏரியாக்குள்ள நம்ம எதுவுமே டிசைட் பண்ணாம மார்க்கெட்டுக்குள்ள ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் கண்டிப்பாக வால்டைல் இருக்க போகுது. ஏன்னா நமக்கு ப்ரீமியம் அப்படிங்கிறது ஒரு நல்ல இம்பேக்டடான ப்ரீமியம் தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்னும் நமக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரலை. இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் நடந்திருக்கு 180 ரூபாய்க்கும் 198க்கும் இருக்கு. இப்போ நேற்று மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆனதுன்னு பார்த்துட்டு அதற்குண்டான மீட்டிங் அதை பாயிண்ட் எடுத்தோம்னா உங்களுக்கு தெரியும். நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பெரி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு பிப்ரவரி 3 கான்ட்ராக்டோடது கிட்டத்தட்ட 25,050. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நேற்று தினம் பார்த்தீங்கன்னா 86,102 கிட்டத்தட்ட 95 ரூபாய் நமக்கு ஏடி மீட்டிங் பாயிண்ட் இருந்தாங்க. இன்னைக்கு பாருங்க ஹை 26,300ன்னு வச்சுக்கலாம், போட்டு பார்க்கலாம், அந்த ஸ்ட்ரைக்கை போட்டு பார்க்கலாம். 26,300 ஹை பார்த்தா காலோடது 218, புட்டோடது 256. அப்போ நமக்கு 95 ரூபாய் இருந்த மீட்டிங் பாயிண்ட் இந்த இடத்துல என்னவா மாறி இருக்கு அப்படின்னா 200. இப்போ இதுக்கு உண்டான ஆவரேஜ்னு எடுத்துட்டு ஒரு 230ன்னு எடுத்துக்கலாம். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல காலை செல் அடிச்சவங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாஸில் இருப்பாங்க. இந்த இடத்துல புட்டை வந்துட்டு செல் அடிச்சவங்களுக்கு பெரிய ப்ராஃபிட்டே இருந்திருக்காது. ஏன்னா 95 ரூபாய் இருக்க வேண்டிய பொருள் 230 ரூபாய் இருந்திருக்கு. அப்போ இந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கிருந்து இறங்குனாங்க. அப்போ என்னன்னா எக்ஸ்ட்ரா டைம் வேல்யூ இருக்கு. அப்போ கால் ஆப்ஷன் கட்ட பில்டப் ஆன டைம் வேல்யூ மட்டும் கரைச்சிட்டாங்களே தவிர புட் ஆப்ஷனுக்கு உண்டான வேல்யூவை பெருசாக கொடுக்கல. மார்க்கெட் வந்து 500-600 பாயிண்ட் இறங்கும் போதும் கூட, கையிலிருந்து ஒரு 600 பாயிண்ட் இறங்கும் போதும் கூட அதோட தாக்கம் புட் ஆப்ஷனுக்கு பெருசாக கொடுக்கல. அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் கால் ஆப்ஷன் கட்டிருக்கிற டைம் வேல்யூ மட்டும் கரைச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஓகே, இப்போ வந்து நம்ம 25,750 இந்த ஸ்ட்ரைக்கு பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு லெவல்ஸ் எடுக்க போகிறோம். இப்போ நமக்கு இது வந்து 190 ரூபாய் அப்படின்னு நம்ம வச்சதுனால 25,750லிருந்து மைனஸ் 200ன்னு வச்சுக்கோங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போ 25,550ம் 25,950 இது வந்து கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் பிளேஸாக இருக்க போகிறாங்க. இது உன்னிப்பாக கவனிக்கணும். அதோட ரெண்டு பேர்த்தோட லோ நியர்பை 150 அப்படின்னால 25,600 டு 25,900 இதுக்குள்ள மார்க்கெட் வந்து ஒரு வால்டைல் ஜோனுக்குள்ளே இருக்க போகிறாங்க. இந்த வால்டைல் ஜோனில் என்னென்னா டாப் ஏரியாவில் நீங்கள் வந்து புட் ஆப்ஷனை லோவில் பை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும், பாட்டத்தில் கால் ஆப்ஷனை லோவில் பை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்போ தான் வால்டைல் மார்க்கெட்டில் நீங்கள் வந்துட்டு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் பையராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை நம்ம வந்துட்டு தப்பாக பண்ணிட்டோம், வால்டைல் மார்க்கெட்டில் போய் ஹையில் மாட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹியூஜ் லாஸ் வந்துடும். அதே ரொம்ப பாட்டத்தில் போயிட்டு செல் பண்ணிட்டாலும் உங்களுக்கு லாஸ் வந்துடும். ஏன் வால்டைலாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற ப்ரீமியம் வந்து இன்னும் அதிகமாகவே நமக்கு இருக்குது. அதனால மார்க்கெட் வால்டைலில் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஆனால் நமக்கு இந்தியா விக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து ஒரு பேனிக் சுச்சுவேஷனை கிரியேட் காமிக்கக்கூடியது. மார்க்கெட்டில் பேனிக் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு அது வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா ஹியூஜாக கேப் அப் ஆகி போனதுக்கப்புறம் இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 12.90 அப்படின்னு இருக்கு. நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 பக்கம் இருந்தது. அப்போ இன்னைக்கு லோ வந்து 11.85, ஹை வந்து 15.47 மட்டும் போயிருக்காங்க. ஸோ இதையும் உன்னிப்பாக கவனிக்கணும். அப்போ இந்த இந்தியா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போதும் இம்ப்ளைட் வாலிட்டி இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். இந்தியா விக்ஸ் மைனஸில் இருக்கும்போது இம்ப்ளைட் வாலிட்டியை டிகே பண்ணுறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம். அதனால வந்துட்டு எப்படி ப்ரீமியம் டிகே ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பேஸ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இப்போ மார்க்கெட் 25,770 இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த 25,770 போட்டோம் அப்படின்னா நமக்கு புட் ஆப்ஷனோட கால் ஆப்ஷன் வந்துட்டு 18 ரூபா ஜாஸ்தி அப்படின்னால 770 அப்படிங்கிறத நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இதோட லோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது பண்ணுறது சிந்தட்டிக் ஃபியூச்சர். இது வந்து ஸ்பாட்டும் கிடையாது, ஃபியூச்சரும் கிடையாது, சிந்தட்டிக் ஃபியூச்சர். 24,800 பேஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். அடுத்தது இது 150 ரூபா, 178 ரூபா. அப்போ அதனால நம்ம வந்து 150ங்கிற ஆவரேஜ் பண்ணிட்டு இந்த ரெண்டு பக்கமும் ஒரு பாட்டம் போட்டுக்கலாம். இது நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணுங்க. 25,600 இதுக்கு வந்துட்டு ஒரு ப்ளூ லைன் போட்டுக்கலாம். அடுத்தது 25,900.
அடுத்தது 200 பிரீமியம்னால இதுக்கு வந்துட்டு 25,550 25,550 இது வந்துட்டு ஒரு மார்க் பண்ணிடலாம். அடுத்து 25,900 950. ஸோ மார்க்கெட் இதுக்குள்ள எப்படி ப்ளே பண்றாங்க, 25,750 நடுநிலையை வச்சுட்டு இதுக்குள்ள எப்படி டிராவல் பண்றாங்கன்னு மட்டும் பாருங்க. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறதை நாளை தினம் நமக்கு பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு மார்க்கெட்டோட க்ளோஸ் அப்படின்னு எடுத்துட்டா கேப் அப் நடந்ததுனால நமக்கு இன்னும் கால் செல்லர் தான் பேனிக்ல இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மனசுல தோணணும். அதே மாதிரி புட் செல்லருக்கு என்னவா இருப்பாங்கன்னா ப்ராஃபிட்ல தான் இருப்பாங்க. அதாவது நேற்றைய தினம், இன்றைய தினத்தை சொல்ல, நேற்றைய தினத்தோட அடிப்படையில் கால் செல்லர் தான் பேனிக்ல இருப்பாங்க. அப்போ மார்க்கெட்ல ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இன்னும் நமக்கு இன்னைக்கு ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் மேலே போய் செல் அடிச்சவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஆனால் ஐடிஎம் ஆப்ஷன் நேற்று இருக்கும்போது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லாஸில் தான் இருப்பாங்க. ஸோ மார்க்கெட் கீழே வரும்போது அந்த கால் செல்லர் வந்துட்டு கீழே வரவங்களுக்கு இன்னைக்கு ஓடிஎம் ஆப்ஷன்ஸை செல் அடிச்சவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஆனால் நேற்று வந்துட்டு செல் ஸ்ட்ராடல்ஸ் ஏதாச்சும் ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணவங்களுக்கு லாஸில் இருப்பாங்க. அவங்க கீழே வரும்போது அந்த கால் செல்லர்ஸ் வந்து அந்த லாஸை கம்மி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால அது உன்னிப்பாக பார்க்கணும். அப்போ நமக்கு மார்க்கெட்டில் வந்துட்டு 25,500 டு 25,600 நமக்கு வரும்போது என்ன மாதிரி ரியாக்ஷன் நடக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிறதை செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது நமக்கு இம்ப்ளாயர் வாலிட்டி எப்படி இருக்காங்க செக் பண்ணிக்கலாம். 13 நமக்கு ஈவனாக தான் இருக்கிறாங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு ஒரு பெருசாக எங்கேயுமே பில்டப் இல்லை. அதனால மார்க்கெட் வால்டைல் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். இந்த வால்டைலில் வந்துட்டு பையராக இருக்கிறவங்க லோ, அதாவது மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா கீழிருந்து எங்கே ரெக்கவர் ஆகும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த இடத்துல கால் ஆப்ஷன்ஸ் லோவில் பை பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. சின்னதாக வச்சுட்டு அதுக்கு ரிஸ்க் ரிவார்டு வச்சிங்கன்னா அது பெருசாக கிடைக்கும். மார்க்கெட் மேலே போகும்போது ரிவர்ஸ் ஆகும்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா புட் ஆப்ஷன்ஸை பை பண்ணிட்டு அங்கே ஒரு ரிஸ்க் ரிவார்டு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வால்டைல் ஜோனில் பையர் வந்து ஜெயிக்க வேண்டிய ஒரு இடமா இப்படி தான் இருக்கணும். பிரேக் அவுட் வால்டைல் மார்க்கெட்டில் அதிகமாக பிரேக் அவுட்டுக்கு வந்துட்டு அதிகமாக வாய்ப்பு கொடுக்காது. பிரேக் அவுட்டுக்கு வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னா நீங்கள் ஒன் சைடு மார்க்கெட்டாக மாறிடும். அதனால் ஒன் சைடு மார்க்கெட்டுக்கு ஒரு தந்திரமும் அதே மாதிரி நமக்கு வந்து வால்டைல் மார்க்கெட்டுக்கு ஒரு தந்திரம், சைடுவே மார்க்கெட்டுக்கு ஒரு தந்திரம். ஆனால் சைடுவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா ப்ரீமியம் அதிகமாக இருக்கிறதுனால சைடுவேக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. அதனால ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு நாளோட ரேஞ்ச் 200 to 300 புள்ளிகளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. அதனால நீங்கள் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதோ அந்த ஓப்பன் ஆகிற புள்ளியிலிருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் மொத்தம் 300 புள்ளி, அதாவது ஒரு 6 ஸ்ட்ரைக்குக்கு நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு ஒரு எளிதாக உங்களுக்கு வர்த்தகம் நடக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால் மார்க்கெட் வால்டைல இருக்க போது, ப்ரீமியம் ஹையாக இருக்க போது ஆப்ஷன்ஸை வந்துட்டு பை பண்ணி ஹோல்டு பண்ணிடாதீங்க. அதே மாதிரி ரொம்ப ஓடிஎம் ஆப்ஷன்ஸை பை பண்ணி ஹோல்டு பண்ணாதீங்க. நியூஸ் பேஸில் ஏதாச்சும் இருக்கலாம்னுட்டு. அதனால் எப்போ ஒரு நாள் நடக்கலாம். அதற்காக எல்லா நாளும் அதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் கேபிட்டல் வந்துட்டு லாட்ரி டிக்கெட் ப்ரைஸ் விழுந்தால் எல்லாம் அந்த அமௌண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் லாட்ரி டிக்கெட் எடுத்து எப்படி இருக்கும் அது போல் நீங்கள் பண்ணிடாதீங்க. அதனால் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் அப்படிங்கிறத ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.